அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சைனின் மதுரை. இன்றைக்கி வந்து என்னுடைய யூடியூப் சேனலில் வந்து ஒரு ஹாப்பியஸ்ட் டேனே சொல்லலாம். ஏன்னா காலையில் நான் வீடியோ ஷார்ட்ஸ் எடுத்து முடிச்சு கொடுத்தோடனே ஒரு இதே ஆஃப் அன் ஹவருக்குள்ளே எனக்கு கூகுள்லேருந்து ஒரு மெசேஜ் வந்தது. வாவ், கங்க்ராட்ஸ், யூ ஹவ் அச்சீவ்டு லாங் வியூவர்ஸ் டுடே அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. எனக்கு வந்து நான் எடுத்து பார்த்தா என்னடா இது சாதாரண ஷார்ட்ஸ் தானே போட்டேன் அப்படின்னு பார்த்தா 5000 வியூஸ் போயிருந்தது. நிஜமாகவே என்னுடைய யூடியூப்பில் வந்து 1000 மேலே நான் இது வரைக்கும் பார்த்ததில்லைன்னு தான் நினைக்கிறேன். நான் லாஸ்ட் வீக் நான் வந்து என்னுடைய ஃப்ரெண்டை மீட் பண்ணுறப்ப அவங்க கேட்டாங்க, எவ்வளோ வியூஸ் போகுது உங்கள் சேனல் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. என்னோடய சேனலை நானே தான் பார்த்துக்கிறேன்னு நினைக்கிறேன். வியூஸ்லாம் அவ்வளோவா போகிறது கிடையாது. மேக்ஸிமம் 100 தாண்டினா ரொம்ப ஜாஸ்தி. அதே போல் சப்ஸ்கிரைபர்ஸும் ரொம்ப சேரலை. அதே போல் நானும் ரொம்ப வந்து இது பண்ணலை, ரொம்ப வந்து யாரையுமே இன்சிஸ்ட் பண்ணுறதில்ல. என்னுடைய செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஹாப்பி, ப்ளஷர், என்னுடைய பேஷன் எல்லாத்துக்குமா தான் நான் யூடியூப் போடுறேன். இந்த யூடியூப் சேனல் வந்து எனக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸை கற்றுக் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் வந்து நான் வந்து பிஃபோர் ரிட்டையர்மெண்ட், ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்துருக்காங்க. நான் இது வரைக்கும் எந்த ஃப்ரெண்ட்ஸ்டையுமே நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறேன்னு கூட சொல்லலை. யாராவது வந்து நீங்கள் எப்படி வந்து இந்த அப்பளம் வாட்டுவீங்க, எப்படி மிளகாப்பொடி திருப்பீங்க, எப்படி முறுக்குழம்பு வைப்பீங்கன்னு கேட்டால் அப்போ மட்டும் சொல்லுவேன், என்னோடய சேனலில் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் யாருமே அதை பார்த்துட்டு அவங்க வந்து ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்குறாப்புல தெரியலை. பட் எனிவே வந்து எனக்கு வந்து ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த யூடியூப் மூலமாக கிடச்சிருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து நியூ வியூவர்ஸ் அண்ட் நியூ சப்போர்ட்டர்ஸ் அண்ட் நியூ கோஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே தான். நான் அகெயின் வந்து என்னுடைய சப்போர்ட்டர்ஸ்க்கு, என்னுடைய வெல்விஷர்ஸ்க்கு அண்ட் எனக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணி என்னுடைய சேனலை வந்து நான் என்கரேஜிங்காக எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. இன்றைக்கி வந்து நான் கருவேப்பிலை குழம்பு நேற்று வீடியோவில் பாதியில் வச்சுருந்ததை வந்து நான் இன்றைக்கி கண்டினியூ பண்ணுறேன். வாங்க எப்படி ஈஸியாக கருவேப்பிலை குழம்பு பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோ. என்னுடைய வீடியோ வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக தான் இருக்கும். ஏன்னா அவங்கவுங்க பாணியில் தான் அவங்கவுங்க சமைப்பாங்க. நான் பண்ணுற பாணியில் யாருமே சமைக்க மாட்டாங்க. பட் ஏதாவது ஒரு வீடியோ பார்த்தா அதுலேருந்து ஒரு யூஸ்ஃபுல் டிப்ஸு யாருக்காவது யூஸ் ஆனால், அல்லது அவங்கள வந்து ஹாப்பி பண்ணால், அல்லது அவங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்தா அதுவே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பக்கம் குக்கரை வச்சுட்டு ஒரு பக்கம் இந்த குழம்பு வந்து 10 நிமிஷத்தை ஈஸியாக பண்ணிடலாம். இது வந்து மிளகு கருவேப்பிலை செய்கிறதுனால ஒரு கிளைமேட்டிக் குழம்பு. இந்த மழை சீசனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உடம்புக்கும் வந்து எப்போயாவது பண்ணி சாப்பிட்றப்ப ரொம்ப வந்து அஜீரண தொந்தரவும் இருக்காது. ஒரு வானலியில் வந்து 1 ஸ்பூன் மிளகு, ஒரு மிளகாவத்தில் கொஞ்சம் பெருங்காயம், உப்பு, கருவேப்பிலை, நல்லா அலசி எடுத்த கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டு அதை மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், வரமிளகாய் மறுபடியும் தாளிச்சிட்டு நம்ம வீட்டுக்கு குழம்பு பொடி இருந்தால் அதை 1/2 ஸ்பூன் போட்டேன். எனக்கு காரமே இல்லை, அல்லது 4 மிளகாய் வத்தல் கூட வச்சே முதலே அரைச்சி எடுத்துடலாம். அதுக்கு வந்து இந்த பெருங்காயம் அந்த வந்து நல்ல ஸ்மெல் கொடுக்கும். வெள்ளைப்பூடு போடுறவங்க வெள்ளைப்பூடு போட்டுக்கலாம். நிறைய எண்ணெய் விட்டால் நிறைய நாள் இருக்கும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் வந்து சூப்பராக இருந்து